மனிதன் தெய்வம் ஆகலாம். இந்த படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க வரோம். ரொம்ப ஒரு மேஜரான செகண்ட் ஹாஃப் சொல்லலாம். முக்கியமாக எனக்கு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு பாலா படம் பார்க்குற மாதிரியான ஒரு இம்பாக்ட் கொடுத்தது. பாலா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி எமோஷன் பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலான ஒரு செகண்ட் ஹாஃப். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கண் கலங்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரியான ஒரு சீன் வந்து இந்த படத்தில் இருக்குது. முக்கியமாக நம்ம செல்வராகவன் அவர்கள் தான் வந்து இந்த படத்தை ஸ்டார்ட்லேருந்து லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. அவருக்கு துணையாக பார்த்தீங்கன்னா குஷி ரவி அவர்களும் தியா படத்தை மாதிரியே இந்த படத்திலும் ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஒரு இம்பார்ட்டண்டான சீன் அந்த சீனு. குஷி ரவி வந்து ஒரு எமோஷனல் ஆகி அவங்க வந்து ஒரு அவங்களோட வெளிப்பட தன்மை வந்து ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணுவாங்க. அந்த ஒரு சீனில் மகளிராக இருந்தாலும் சரி, பார்க்குற யாராக இருந்தாலும் சரி கண் கலங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என் பக்கத்தில் இருந்தவங்களும் கொஞ்சம் அழுதாங்க. ஏன்னா அதை தாண்டி கௌசல்யாவையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குறதும் நமக்கு ஒரு ட்ரீட்டாகவே இருக்கும். சரி, இந்த படத்தை வந்து சின்ன வயசுலேருந்து பெரியவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிருந்தது. ஒரு சோஷியல் இஷ்யூஸை எடுத்து ஒரு உண்மை இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா செல்வராகவன் சார் முதல் முறையாக ஹீரோவாக ஃபுல் டைமாக வந்து நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பை பற்றி நம்ம பார்ப்போம். இதில் செல்வராகவன் வந்து ரொம்ப ஒரு ஹம்பிளான ஒரு பர்சனாக இருக்கார். ரொம்ப வந்து ஒரு சாதுவான ஒரு பர்சன். முத வாட்டி கல்யாணம் பண்ணி ஃபேமிலியாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பக்கத்தை பார்த்த மாதிரி இது வரைக்கும் அவர் நடித்த படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள் வந்து அந்தளவுக்கு கிளிக் ஆகலை ஆஸ் எ ஹீரோவாக, ஐ மீன் ஆஸ் எ ஆக்டராக. பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து கிளிக் ஆகிருக்கு. அவருடைய எமோஷன்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சாதுவான மனிதன், ஒரு அப்பாவியான மனுஷன் ஒரு சின்ன தொழில் பண்ணுறான்னா அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அவனுடைய இன்னசென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆக்டிங் மூலிமா செல்வராகவன் சார் சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் இவருக்கு இதே மாதிரியான படங்கள் சசிகுமார் சாருடைய அதே அந்த பாவனை வந்து லைட்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு செல்வராகவன் சார் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இந்த படத்தில் காட்டுது. ஒரு மராத்தி படம் நாகராஜ் மஞ்சுளா இருக்கார் இயக்குனர், அவருடைய படங்கள் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்லாம் அவ்வளோ அற்புதமாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த லொக்கேஷன், அந்த கிராமம், அதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஒரு தமிழ் சினிமா கொண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க லொக்கேஷன்ஸ்லாம். இத்தனைக்கும் இந்த லொக்கேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் பக்கத்தில் அந்த மாதிரி ஒரிஜினல் லொக்கேஷனில் தான் போய் எடுத்திருக்காங்க. படம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் லொக்கேஷன் தான். படத்தினுடைய ஆர்டிஸ்டில் மஹிம் கோபி சார், கௌசல்யா மேம், செல்வராகவன் சார் மாதிரியான ரொம்ப வேல்யூபுளான ரொம்ப சீனியர் காஸ்டிங் இருந்தாலும் கூட வந்து அந்த குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் கூட ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அங்கங்க இன்ட்ரெஸ்டிங்கா காட்சிகள் மூலமா வந்து என்கேஜ் பண்ணிடுறாங்க. காட்சிகளுக்கு வலு சேர்க்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது ஒவ்வொரு காட்சிகளையுமே. நடிப்பு முக்கியமாக செல்வராகவன் வந்து பாராட்டலாம். அந்த கேரக்டர் ரொம்ப ஆப்டாகவே இருந்தார். குஷி ரவி அவங்களோடும் சரி, கேரக்டரும் சரி ரொம்பவே நல்லா இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் உண்டான அந்த கெமிஸ்ட்ரி, அந்த கணவன் மனைவிக்கான அந்த லுக்கு, அப்புறம் வந்து அவங்களுடைய வாழ்வியல் காட்டுற விதமாக இருக்கட்டும், ஸோ அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சு நடந்துக்கிற அந்த காட்சிகளாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா இருந்தது. மனிதன் தெய்வமாகலாம் பிரமாதமான ஒரு தலைப்பு. செல்வராகவனுக்கு ஒரு ஒரு தொய்வு ஏற்படுது. அதன் பிறகு அவருடைய குடும்பத்திலே ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்த பிறகு செல்வராகவன் என்னவாகிறார், அந்த சம்பவத்துக்கு காரணமான ஆள் யார், ஆளா, ரோடா, அல்லது அரசியல்வாதியா, அல்லது அந்த தொழிலதிபரா, சரி இந்த ஒரு மெயின் ரோட்டில் இந்த தாபா ஒன்று நடத்துகிறார்ல, அந்த தாபாக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை, அந்த சின்ன பிரச்சனை எப்படி கொண்டு போய் சேர்க்குது அவரை வந்து. இப்படியா இந்த கதையை சொல்லும் பொழுது சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸில் உண்மையிலே அந்த கிளைமேக்ஸ் ஒரு 15-20 நிமிஷம் எனக்கு ஒரு பாலா படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். வந்து ஒன்றும் டபுள் மீனிங் வசனமோ அல்லது வந்து ஆபாச காட்சிகளோ எதுவும் இல்லை. வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட அந்த உரையாடல் கூட ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நெருக்கமாக இதெல்லாம் கூட இல்லாமல் யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் முக்கியமாக செல்வராகவன் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் ஒரு அசுரன் மாதிரியே விளம்புறாரு. அதாவது சாது மிரண்டா கோபம் நாடு கொள்ளான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இம்பேக்டில் அந்த ரோலில் பண்ணுறாரு. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் செல்வராகவனோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்தது. அது கரெக்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்த செல்வராகவன் படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நடிப்பும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இந்த படத்தில் ரொம்ப பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படம் செகண்ட் ஹாஃப் லிட்டர்லி உங்களுக்கு ஒரு அசுரன் மாதிரியான இம்பாக்ட், ஒரு பாலா படம் பார்க்குற மாதிரியான இம்பாக்ட்டும் கொடுக்குறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் மீறி ஓகே, செல்வராகவனுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. ஏன் இவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றதுக்கான காரணம் கிளைமேக்ஸில் தெரிய வருது. படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். அதாவது படம் வந்து இந்த மாதிரிலாம் கொடுமைகள் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, இதுக்கு என்னடா பண்ண போகிறாரு ஹீரோ, இதுக்கு என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வச்சுருக்காரு டேரக்டர். அதுக்கு வந்து கிளைமேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபீல் கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும்.
இந்த படத்தை ரொம்பவே அழகா கையாண்டிருந்தாரு நம்ம இயக்குனர் டெனிஸ் மஞ்சுநாத். ஸோ மனிதன் தெய்வமாகலாம் படத்தை வந்து பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். பர்சனலி இந்த கடைசி 25 நிமிஷம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது நல்லாவே ட்ரை பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3. ஸோ இந்த